ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் டோரா ஸ்கிராப்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வீடியோ, டு ஸ்கூலுக்கான வீடியோ. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளே எப்படி வந்து க்யூட்டாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பென்சில் டாப்பர் செய்ய போகிறோம். ஸோ பென்சில் டாப்பர் வந்துட்டு ஒரு 3 செஞ்சு நான் காட்டியிருக்கேன். ஸோ இன்னமும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்ரி கிளே எடுத்திருக்கேன். ஆட்ரி கிளேயில் வந்துட்டு கிளே டூல்ஸ் வச்சு ஒரு பூ ஷேப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பூ மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஒட்டி அதை வந்துட்டு இந்த பென்சிலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மொத்தமாக வந்துட்டு கட் பண்ணி எடுக்க பார்த்தேன். பட் அது வந்து முடியலை. ஸோ கொஞ்சம் மெலிசாக தான் வந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டிக்கிட்டேன். அது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பூ ஷேப் வந்து சரியில்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எகெயின் வந்துட்டு ஒரு 2 ஃப்ளவர்ஸ் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளே டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு கையால் அழகாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா என்ன உங்களுக்கு டிசைன் வந்துட்டு ஈஸியாக வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், நல்லா அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணினேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. குட்டீஸ் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்தேன். பட் அதை விட எனக்கு ரெட்டு வந்து பிடிச்சிருந்தது. பிளாக் கலர் பென்சிலுக்கு இந்த மாதிரி ரெட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாதிரியே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து காய விட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த டெக்ஸ்சர்லாம் அப்படியே இருந்தது. அந்த பூவோட டெக்ஸ்சர்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் பென்சில் அப்படின்னு ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் கலர் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் பண்ணால் கிடைக்கும். அது வந்து அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எழுதி பார்த்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ஆட்ரி கிளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர்ம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபேர்ம் ஷீட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். எனக்கு என்னமோ இந்த ஃப்ளவர் டாப்பர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றினோம் அப்படின்னா ஒரு அழகான ஃப்ளவர் ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா சென்டர்லேயும் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபேர்ம் ஷீட் கட் பண்ணி அதையும் நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ரோஸ் ஃப்ளவர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். பட் இது வந்து கொஞ்சம் சின்னதாகவே பண்ணியிருக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு பெரிய டாப்பர் மாதிரி இருக்கணும், பெரிய ஃப்ளவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சென்டரில் இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு அதையுமே வந்து ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இன்றைக்கி நான் பண்ண இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லின்னு இல்லை, எல்லாமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ கன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒன்லி ஃபெவிபாண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக அந்த பென்சிலில் வந்துட்டு ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக. அதுலேயுமே ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே பெருசாக அப்புறம் ஷேப் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இப்படியே நம்ம விட்டுருக்கலாம். பட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இன்னும் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் டேப் ஒட்டினேன். பட் ஒட்டினதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒட்டினதுக்கப்புறம் பிடிக்கல. பட் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இதையும் ஷேர் பண்ணி எழுதி பார்த்தேன். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆட்ரி கிளேயில் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃபேர்ம் ஷீட்டில் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அந்த டேப் தான் வந்து பிடிக்காத மாதிரி இருந்தது. பட் அதை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணலை, எப்படியே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பென்சில் டாப்பருக்காக ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பீஸ் பேப்பர் இருந்தது, அதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இன்னர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து நான் ஒரு நாள்லேயே ஷூட் பண்ணல, 2 நாள் ஆச்சு. அது வந்து எடிட் பண்ணுறப்போ பார்த்தோன்னா ரொம்பவே நிறைய ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே இருந்தது. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே சைஸ் மாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்து ஒரு கிளாஸ் ஷீட்டில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாஸ் ஷீட் வந்து ஏதோ ஒரு டாயில் இருந்தது. ஸோ அதில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃபர்ம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஒரு ரவுண்டு, ஸோ அதில் வந்துட்டு பார்டர் மாதிரி நம்ம வந்து இதை ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணால் நல்லாவே ஒட்டிக்கும். இப்போலாம் நான் வந்து மோஸ்ட்டாக ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு இன்சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது க்யூட்டாக இருக்கிற குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த பஞ்சிங் மிஷின் வச்சு கிளிட்டர் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட்டின் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்துட்டு கிளிட்டர் வந்து என்கிட்ட சில்வர் கலர் இருந்தது. ஸோ அந்த கிளிட்டர் அதுக்கப்புறமா ப்ளூ கலர் இந்த ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது இன்னும் உங்ககிட்ட க்யூட்டான குட்டி குட்டி டைஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளாஸ் ஷீட்டை, அதை வந்துட்டு கார்னரில் மட்டும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அது கூடயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிபாண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணால் தான் ஒட்டும். ஸோ அதனால் அதுலேயுமே ஃபர்ஸ்டே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்டர் மாதிரி இருக்கும் இப்போ ஒட்டினதுக்கப்புறமா. இப்போது இந்த சைடில் கூட நீங்கள் வந்துட்டு ஏதாவது டேப் அந்த மாதிரி வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் ஷீட்டில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். அந்த பென்சிலில் வந்துட்டு அந்த டாப்பர் வந்துட்டு நிற்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சுருட்டி அதுலேயும் வந்துட்டு ஃபெவிபாண்ட் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் வந்து அதுக்கப்புறமா அதில் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். பட்டன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபார்ம் ஷீட் இல்லையா, ஸோ அதனால். ஸோ இதை அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுடைய டாப்பர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நானுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறதா இருக்குது. ஸோ எனக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது. நான் வந்து எடிட் பண்ணியே 1/2 hour கிட்ட இந்த வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் வந்து 17 minutes கிட்ட பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 டாப்பருமே ரெடியாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு இந்த 3ல் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃப்ளவர் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு புக் மார்க் பண்ணலாம். அதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் கார்ட்போர்ட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் இது மட்டும் நான் வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹாஃப் ஸ்டிக் எல்லோ கலர், அதுக்கப்புறமா கீழே வந்து டார்க் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு மினியான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மினியான் மாதிரி இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இமேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி பாபா ஷூட் போட்ட மாதிரி தான் மினியான்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ என்னால் முடிஞ்சளவு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். புக் மார்க்கில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 2 பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் பண்ண போகிறதுமே வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ 2 புக் மார்க்குமே வந்து என்னோடய ஃபேவரட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து குட்டீஸே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைன் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 பட்டன் மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைல் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐஸ்க்கு பார்த்திங்கன்னா கூகுள் ஐஸ் வந்துட்டு எடுத்து ஒட்ட போகிறேன். ஸோ மினியான் வந்துட்டு இது வச்சா தான் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ அதையும் வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம பண்ண மினியான் புக் மார்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மினியான் வச்சு நான் எந்த ஒரு கிராஃப்ட்டுமே வந்து பண்ணதில்லை. ஸோ இனிமேல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு புக் மார்க் தான், அது வந்து ஃபர்ம் ஷீட் வச்சு பண்ண போகிறேன். இது வந்து என் பையன் பார்த்துட்டு இது என்னம்மா, இதை வச்சு என்ன பண்ணணும், இதை நம்ம ஒட்டணுமா, பீரோவில் ஒட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகே நீயே வச்சுக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு புக் மார்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு லைட் கலர் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது பெயிண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி லைட் கலர்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பேபி பிங்க் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஷீட்டில் ஒரு ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஹார்ட்டின் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட்டின் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு
அதை வச்சு இன்னொரு ஹார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ப்ளூ கலர் ஃபார்ம் ஷீட்டில். ஸோ கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அது வந்து டீசெண்டாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதையுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் செஞ்சது. இந்த புக் மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து குட்டிஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணால் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேரட் க்ரீன் கலர், எல்லாமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் கலர்ஸு. ஸோ ஒரு பேரட் க்ரீன் கலர் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து ஃபுல்லாக இல்லை, ஒரு ஹாஃப் கூட இல்லை, கொஞ்சமாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் கிராஸாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு டெக்கரேட்டிவ்க்காக வந்துட்டு போட்டுக்கிறேன் லைன் மாதிரி. அதுக்கப்புறமா இதில் வந்து ஏதாவது குவைட்ஸ் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு, இல்லை அவங்க நேம் கூட எழுதி கொடுக்கலாம். நான் வந்து ஹஸ்பண்ட்காகன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க நேம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு யாருக்கும் கிஃப்ட் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மினியான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ரெண்டில் எந்த புக் மார்க் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புக் மார்க்காகவே நம்ம வந்து தனி வீடியோ வந்து பார்க்கலாம். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் எரேசர் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். எரேசருக்காக வந்துட்டு நான் அப்சரா எரேசர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கிளிட்டர் டேப்போ இல்லை டிசைனர் டேப்போ, என்ன டேப் வேணால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசைனர் பேப்பர் கூட ரோல் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த டேப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மல்டி கலர் டேப் வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோடய விட்டுடலாம். என் பையனுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த பின்னாடி ப்ரெஷ் வச்சுருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எரேசர் வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ரெஷ்ஷே ஒரு பழைய ப்ரெஷ் இருந்தது. இந்த மாதிரி குட்டி பசங்க ப்ரெஷ்ஷு இல்லைன்னா நம்ம பெரியவங்க ப்ரெஷ் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த ப்ரெஷ் மட்டும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வந்துட்டு ஒட்டி விட்டோம் அப்படின்னா அந்த எரேஸ் பண்ணிவிட்டு பின்னாடி டஸ்ட்டெல்லாம் தட்டிவிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு எரேசர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எரேசர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ விக்ரம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இதில் வந்து ஷார்ப்னரும் அட்டாச் பண்ணியே கேட்டிருந்தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி நோட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற லைட் கலர் பேப்பர்ஸ் எடுத்து கொஞ்சம் ஒரு நோட் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேப்பரே எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா லைட் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட்டை அந்த பேப்பர் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்தது. சரி, பார்டரில் வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் சிசர் வச்சு இந்த மாதிரி பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இது ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளூலாம் யூஸ் பண்ணல, டேரெக்டாக அந்த ஸ்டாப்லரே யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டாப்லரை விட எது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியல. ஸோ ஸ்டாப்லரே வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த பேப்பரை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கூகுள் ஐஸ் ஒட்டியிருப்பேன் கண்ணுக்கு. அப்புறம் மூக்குக்கு வந்து ஒரு ஹார்ட்டின் இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சு பார்த்ததுமே விக்ரம் வந்துட்டு அழகாக இருக்குது, இது எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தான். ஓகே, அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஐக்கெலாம் வந்து கொஞ்சம் ப்ளஷ் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் லிப்ஸ்லாம் வரைஞ்சி ஐப்ரோஸ்லாம் வரைஞ்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைனர் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்லர் பின்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேஜஸ் இருந்தது இந்த மினி நோட்டில். ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு குட்டீஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியா தான் இது. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது, சிம்பிளாக டீசெண்டாக க்யூட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு வந்து நிறைய டிசைனர் மினி நோட் புக்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் தான். க்யூட் ஷார்ப்னர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஸ்லைம் பாட்டில் வந்துட்டு இருந்தது, யூனிகார்ன் ஸ்லைம் பாட்டில். அதில் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஆட்ரி க்ளே வந்து ரொம்பவே ஹார்டாகிடுச்சு. ஸோ அந்த ஆட்ரி க்ளே எடுத்து இந்த மாதிரி மூடியில் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். பட் அது எப்படி இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு ஷேப்பும் பண்ண முடியாத மாதிரி இருந்தது.
ஸோ அதனால் மூடியில் மட்டும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே டிசைனுக்காக நான் வந்து ஹோம்மேடு ஏட்ரி க்ளே வந்து வீடியோ போட்டேன் இல்லையா, ஸோ அந்த க்ளே எடுத்து அது ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஃபேர்ம் க்ளே மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம என்ன ஷேப்க்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்தது. பட் ப்ளூ கலர் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வச்சது வந்து ஒரு ஷேப்பு ஒரு மாதிரியாக இருந்தது, நல்லா இல்லை. பட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த ஷார்ப்னர் எப்படி யோசித்தேன்னா, அந்த கப் கேக்கில் வந்துட்டு மேலே வந்து க்ரீம் ஃப்ராஸ்டிங் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து செரி பழம் இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். சைடில் இல்லைலாம் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக ரெட் கலரு, அதுக்கப்புறமா டார்க் ப்ளூ கலர், அப்புறமா லைட் ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கங்கே வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த லைட் ப்ளூ கலர் வந்துட்டு அந்த ரெட் கலரில் வச்சு எடுத்தேன். பட் அது எனக்கு பிடிக்கல, செரி பழம் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அகெயின் வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே வந்துட்டு அந்த கப் கேக் மாதிரியும் மேலே அந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் இருக்கிற மாதிரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு க்ளே இல்லையா, ஸோ அதனால் நைட் ஃபுல்லாக வந்துட்டு காய வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த ஷார்ப்னருக்கு கரெக்டாக வந்துட்டு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஷார்ப்னரையும் வந்துட்டு இன்சைட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையுமே வந்துட்டு ஃபெவி பாண்டு இந்த மாதிரி க்ளூ கன் ஏதாவது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காத மாதிரி இருந்தது. கொஞ்சமாக ஒயிட் கலர் சேர்த்து லைட் பிங்க் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து டாட் வச்சு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபினிஷ் வந்து இப்படி தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது டெக்கரேஷன் ஐட்டமாக கூட நம்ம வச்சுக்கலாம். என்னுடைய க்யூட் ஷார்ப்னர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நம்ம 8 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். 3 பென்சில் டாப்பர், அதுக்கப்புறமா 2 புக் மார்க்கு, ஒரு மினி நோட்டு, அதுக்கப்புறமா எரேசர், அப்புறம் ஷார்ப்னர் வந்துட்டு செஞ்சுருக்கோம். க்யூட் திங்ஸு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இமேஜ் வந்து மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், பை பாய்.